சாஹ்லா பர்வீன் இவங்களுக்கு டிஸ்லெக்சியா அப்படிங்கிற ஒரு குறைபாடு இருக்கு. அப்படின்னா கற்றல் குறைபாடு அப்படின்னு அர்த்தம். இவங்களால மிஸ்டேக் இல்லாத பேச முடியாது, மிஸ்டேக் இல்லாத எழுத முடியாது, மிஸ்டேக் இல்லாத படிக்க முடியாது. ஸ்கூல்ல நிறைய ரிஜெக்ஷனை சந்திச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு இவங்களுக்கு என்னங்கிற வேர்டை எம்னு படிப்பாங்க, எம்ங்கிற வேர்டை டபிள்யூன்னு படிப்பாங்க. அதனால ஸ்கூல்ல பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருந்த இவங்க ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டா மாறி அந்த ஸ்கூலை நல்லபடியா முடிச்சுட்டு டிகிரியில போய் ஜாயின் பண்றாங்க. டிகிரியில ஜாயின் பண்ணிட்டு அங்க படிச்சுட்டு இருக்கக்குள்ள காலேஜுக்கு வெளியில மைண்ட் மாஸ்டரி அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்றாங்க. அதுல சாஹ்லா பர்வீன் அவங்க போய் கலந்துக்கிறாங்க. அங்க என்ன இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணாங்களோ அதை அவங்க காலேஜ் ஜூனியர்ஸ்க்கு சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அவங்க காலேஜ் டீன் கிட்ட பர்மிஷன் கேட்டப்ப அவங்க கொடுக்குறாங்க. ஒரு ஹாலில் ஒரு 60 மெம்பர்ஸ் கொண்டவங்களுக்கு இவங்க அந்த 20 ஸ்லைடு கொண்ட அந்த ப்ரெசன்டேஷனை அவங்க ப்ரெசென்ட் பண்றாங்க. அந்த 1 மணி நேரம் ப்ரெசன்டேஷன்ல அவங்க வெளியில என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணாங்களோ அதை அவங்க ஜூனியர் கிட்ட சொல்றாங்க. இதை கேட்ட ஜூனியர் எல்லாமே அவங்கள அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் முன்னாடி கான்ஃபிடென்ட் இல்லாத இருந்தோம், உங்க ஸ்பீச்சை கேட்டதுக்கு அப்புறம் தான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த செமினாரை என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போட்டாங்க. அந்த செஷனை அது சம்பந்தமான விஷயத்துல போஸ்ட் போட்டதை பார்த்துட்டு இன்னொரு ஃப்ரெண்ட்ஸு வேற ஒரு காலேஜில் இருக்கிறவங்க சாஹ்லா பர்வீன் அவங்க காலேஜில் இந்த செஷனை கண்டக்ட் பண்ணுறதுக்கு கூப்பிட்டாங்க. இப்படி தான் அவங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்க நம்ம மேலே ஒரு கருத்து சொல்கிறாங்க அப்படின்னா அதை உண்மைன்னு எடுத்துக்க கூடாது. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு அவங்க ஸ்கூல் டேஸில் எல்லாருமே அவங்கள மிஸ்டேக் இல்லாத படிக்க முடியாது, மிஸ்டேக் இல்லாத எழுத முடியாது, மிஸ்டேக் இல்லாத பேச முடியாதுன்னு சொன்னதை உண்மைன்னு நம்பியிருந்தாங்கன்னா இன்னைக்கு அவங்க ஒரு எழுத்தாளராக இருந்திருக்க முடியாது. சாஹ்லா பர்வீன் அவங்க எழுதின புக்கோட பேர் த பியூட்டி ஆஃப் பர்பஸ் இன் லைஃப். அந்த புக்கு ரொம்ப ஃபேமஸான புக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்கில் அவங்க அப்லோட் பண்ண ஃபர்ஸ்ட் வீடியோவுக்கு 1.5 lakhs வியூஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் 5வது வீடியோ ஹவு கேன் யூ லேர்ன் இங்கிலீஷ் இன் 3 steps அப்படிங்கிற அந்த வீடியோவுக்கு 1.5 மில்லியன் வியூஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் டிவியில் இவங்களை இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருக்காங்க. அந்த இன்டர்வியூவில் அந்த டிவி சேனல் இவங்களுக்கு டேக் பண்ண நேம் என்னன்னா யங்கஸ்ட் மைண்ட் பவர் ட்ரெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு டேக் பண்ணியிருக்காங்க. அவங்க அன்னைக்கு மற்றவங்க சொன்ன கருத்து உண்மைன்னு நினைச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு அவங்க ஒரு எழுத்தாளராகவும் பேச்சாளராகவும் ஆயிருக்க முடியாது. அதனால பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க ஒரு கருத்தை சொல்றாங்க அப்படின்னா அது உண்மைன்னு நம்பிட வேணாம். உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத பாருங்க, அதுதான் உண்மை அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலகம் நம்மளை உயர்த்தி பேசினாலும் சரி, தாழ்த்தி பேசினாலும் சரி, எது பேசினாலும் அந்த கருத்தை எடுத்துக்க வேணாம். உங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் சக்சஸ் அப்படின்னா என்னங்கிறத சொல்றாங்க. சக்சஸ்ங்கிறது எவ்வளோ பணம் சம்பாரிச்சிங்க அப்படிங்கிறது இல்லை, எவ்வளோ பெரிய பொசிஷன்ல இருக்கீங்க அப்படிங்கிறது இல்லை, எவ்வளோ பெரிய ஃபேமஸான பர்சனாக நான் இருக்கேங்கிறது இல்லை. உங்க வாழ்க்கையில திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா உங்க வாழ்நாளில் நீங்க செய்த செயலை நினைச்சு நீங்க சந்தோஷப்பட்டீங்க அப்படின்னா அதுதான் சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சாஹ்லா பர்வீன் அவங்க சொன்ன விஷயங்கள் என்பது ரொம்ப எல்லாருக்குமே யதார்த்தமா புரியக்கூடியதாகவும் இருக்கு, அது உண்மையாகவும் இருக்கு. அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.